2024 குரூப் 1 கொஷின் பேங்க்லேயே இதாங்க லாஸ்ட் செம்ம. எல்லா சம்மையுமே பார்த்தாச்சு. மற்ற எல்லா சம்மையும் நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதையும் போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து 2024 குரூப் 2 கொஷின் பேங்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க மேக்ஸு. சரிங்களா? இந்த சம் மட்டும் தான் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக போட்டலாம் வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஏபி சம். சரிங்களா? இது என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க, T20 + T21 + T22 எக்ஸட்ரா ப்ளஸ் T30 = 0 என ஒரு கூட்டுத்தொடரின் அமைந்தால் ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்வருவனவற்றில் எது தவறுன்னு கேட்குறாங்க, தவறானதுன்னு கேட்குறாங்க. முதல்ல இப்படி இருந்தால் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், T20லேருந்து T30 வரைக்கும் இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். இங்கே நான் வந்து 1லேருந்து போட்டிருக்கேன். நீங்கள் 2ன்னு போட்டாலும் சரி, 3ன்னு போட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும். இப்போ இது 2க்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா +1 தான். இது 2க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா +1 தான். டில் எண்டு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா +1 தான் வித்தியாசமாக இருக்கும். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இதோட வேல்யூ டோட்டல் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வரணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இப்போ இதை பாதியாக பிரித்து டோட்டலாக வந்து 11 இருக்குது, 11 எலமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இதை பாதியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 5 வந்துடும், இங்கே 5 வந்துடும், நடுவால் T25ன்னு வந்துடும். சரிங்களா? இந்த T25 0ன்னு வச்சுட்டு இந்த சைடு இருக்கிறதெல்லாம் +1 +2 +3 +4 +5. அது அப்படி இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா -1 -2 -3 -4 -5. இதை நீங்கள் வந்து எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டிஃப்ரென்ஸ் வச்சு போட்டிருக்கேன். சரிங்களா? இங்கே வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் +1 +1 +1 +1 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 1 நம்ம கேன்சல் பண்ணலாமா, இந்த 2 கேன்சல் பண்ணலாமா, இந்த 3 கேன்சல் பண்ணலாம், 4 கேன்சல் பண்ணலாம். அப்போ நம்ம கடைசியாக என்ன ஆன்சர் வருது, 0 தான் வருது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, T25 = 0. கரெக்டு தான். T25ங்கிறது எனக்கு என்னென்னு கிடைக்கிது, 0. அதனால் இது வந்து இந்த ஆப்ஷன் கரெக்டு. இதில் வந்து ஃபால்ஸானது தான் என்னென்னு கேட்குறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், T10 T20 T30 T40 ஃபார்ம் அண்ட் ஏபி, அதாவது கூட்டுத்தொடர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த T20 T30 T40 என்பவை கூட்டுத்தொடரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல கூட்டுத்தொடர் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே காமன் டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது 2லேயும் 10, இதுக்கு 10 ஆட் பண்ணால் 30 வரும், 30ல் 10 ஆட் பண்ணால் 40 வரும். ஸோ இது கூட்டுத்தொடரை உருவாக்கும். இது சரியாக தான் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், N1 + N2 = 50 எனில் T1 + Tn1 + Tn2 = 0. ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த N1ங்கிறது இப்போ இங்கே இந்த 20 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். N2ங்கிறது இந்த T30 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ T20யும் T30யில் இந்த வேல்யூ மட்டும் ஆட் பண்ணால் என்ன வருது, எனக்கு 15 வருதா? அடுத்து அந்த வேல்யூ இதை என்னன்னு வச்சுக்கிறேன், இது N2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ வந்து Tn1, இந்த வேல்யூ பாருங்கள் -5. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ பாருங்கள் +5, என்ன ஆகுங்க, 0 வருது. ஸோ இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் எடுத்துக்கிற பாருங்களேன், இது 21, இது 29. 21ஐயும் 29ஐயும் நீங்கள் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், உங்களுக்கு 50 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 21ஓட வேல்யூ என்னங்க, -4. இங்கே 29ஓடது +4. இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ண என்ன கிடைக்குங்க, 0 தான் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு சரியாக தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அகைன் ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இது இல்லை. அடுத்தது பாருங்கள், இஃப் D இஸ் பாசிட்டிவ் A இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், அதாவது D மிகை எனில் Aயும் மிகையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே Dயும் Aவும் வந்து பாசிட்டிவாக இருக்குது இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இது மிக்ஸ் ஆகி தான் வரும். கண்டிப்பாக D பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா Aவும் பாசிட்டிவாக இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அதனால் ஆப்ஷன் D தான் சரி. சரிங்களா? இதோட குரூப் 1 எக்ஸாமோட மேக்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்து நம்ம குரூப் 2ஓட மேக்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.